இட்லி திங்கிற? நம்ம பெரிய டோசரு ஒரு நாளைக்கு 2 இட்லி திம்பாரு, இன்னொரு நாளைக்கு 9 இட்லி திம்பாரு. உன் தங்கச்சி அதுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருந்தா குறவழி வரைக்கும் திங்கும், இல்லன்னா 2 வாயோட நிப்பாட்டிக்கும். இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி தின்னா எப்படா கிடைச்சு எப்படா ஒழுங்கா சமைக்கிறது? காப்படி அரிசி வச்சோம்னா சில நாள் மிச்சமாயி போயிருது, சில நாள் வலிச்சு நக்கி உள்ள ஒரு பொருட்கள் கூட இல்லாத தின்னு போடுறீங்க. ஆளாவே தெரிய மாட்டேங்குது. நாங்க எவ்வளவு சாப்பிடுறோங்கிறது நீ வைக்கிற சட்னிலையும் குழம்புலயும் தான் இருக்கு. அது ருசியா இருந்துச்சுன்னா நல்லா சாப்பிடுவோம்ல. அப்படிங்களா? முந்தானத்து உங்க மகனே சட்னியை பூரா தின்னுட்டான். வெறும் இட்லி பொடியை மட்டும் வச்சுக்கிட்டு 6 இட்லி ஒரு தோசை தின்னீங்களே, அது என்ன கணக்கு? இல்ல நான் தெரியாம கேக்குறேன், அது என்ன கணக்கு? உங்க வீட்டு ஆளுகளுக்கு தான் அன்னத்தை அளந்து வைக்கிற புத்தி இருக்கும். உங்க அத்தா மாதிரி கிடையாது. எங்க அத்தா எல்லாருக்கும் அள்ளி வைக்கிற சனரஸ் மைண்டட் பீப்புள். நாங்க சனரஸ். ஒரு ஆளா வேலை இழுத்து போட்டு இந்த கழுதைகளுக்காக பண்ணா குறையாதான் பேசுறாங்க. எனக்கு கொண்டு போய் இந்த ஆத்தா வீட்டுல விட்டுருக்கீங்க. Hello